அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் நம்ம 5 கடமைகளையும் அதனுடைய பெயர்களை மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு வகுப்புல முதலாவது கலிமா அதை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் 5 தூண்கள் மேலே நிறுவப்பட்டிருக்கு. அதில் முதலாவது கலிமா. கலிமா அப்படிங்கிற அரபி சொல்லுக்கான பொருள் வார்த்தை, அதாவது ஒரு வேர்ட். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் சொல்லப்படும் போது நம்ம ஸலவாத் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் என் மேல ஸலவாத் ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை ஸலவாத் ஓதுனாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு 10 நன்மைகளை கொடுக்குறான், 10 பாவங்களையும் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாராச்சும் என் பேரை சொல்லி அதை கேட்டு ஸலவாத் ஓதலன்னா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லலன்னா அவர் கஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அல்லாஹ்வே ஸலவாத் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 33வது அத்தியாயத்தில் 56வது வசனமா, நீங்களே குர்ஆன்ல எடுத்து பாருங்க. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்றாங்க. ஆகவே ஈமான் கொண்டவங்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க என்று எந்த தேவையும் இல்லாத அந்த ரஹ்மானே சொல்றான். இப்படி இருக்கிற நம்ம மேலேயும் அதை கட்டளையா இடுறான். அதனால இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஸலவாத் சொல்லி நன்மைகள் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.